ஒரு ஜீவனுக்குள்ளேயும் லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கை இந்த 3 மகாசக்தியும் எங்கேயோ வெளியே இல்லை, எல்லாருக்குள்ளேயும் இருக்காங்க. எந்த ஸ்வரூபம்னா உயிர் அல்லது ஆத்மா. இந்த 3 சக்தியையும் பலப்படுத்துறதுக்கு தான் மந்திரங்களை படிக்கிறோம். சரஸ்வதியினுடைய மந்திரத்தை சொல்றோம். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, சரஸ்வதியினுடைய மந்திரத்தை சொல்லும் பொழுது அந்த மந்திரத்திலிருந்து வெளிவரக்கூடிய அந்த சக்தி நமக்குள்ள ஏற்கனவே ஞான சக்தியா இருக்கா இல்லையா சரஸ்வதி, அந்த சக்தியோட இந்த சக்தி என்ன ஆகும், சேரும். நாம மந்திரங்கள் சொல்லும் பொழுது நமக்குள்ள இருக்கிற ஞான சக்தியோட சேரும் போது என்ன ஆகும், அந்த சக்தி இன்னும் பலமாகும். ஓ, நாம சரஸ்வதியினுடைய மந்திரத்தை சொல்லும் போது நமக்குள்ள இருக்கிற சரஸ்வதி சக்தி இன்னும் பலமாகும். அப்படி அந்த சக்தி பலமாகும் பொழுது நமக்கு ஞானம் எப்படி இருக்கும், ஞானம், புத்தி, அறிவு இதெல்லாம் சிறப்பான முறையில் இருக்கும்.